தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க்கு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 2ஆம் வாரம் ஜனவரி 23ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழன்கிழமை. இந்த நட்சத்திர பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையாக இருக்கார். எப்படி இருக்கார்? அப்படியே ஜாலியாக போகிறப்ப வரப்போ எல்லா நோயாளிகள் குணப்படுத்துகிறாரு, பேயை ஓட்டுறாரு, ஒவ்வொரு ஊராக போகிறாரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவரை தேடி தேடி வராங்க. அவருக்கே யாராவது நெருக்கிட்டு போயிடுவாங்களோன்னு அதாவது அந்தளவுக்கு அவர் எண்ணத்தில் எல்லாரையும் ரெடி பண்ணுறாரு. ஆனால் அப்படியே யூட்டர்ன் பண்ணி நம்ம பக்கம் வருவோம். பல அற்புதங்களும் அதிசயங்களும் கடவுள்கிட்ட வேணால் நடக்குது. நாமெல்லாம் வேண்டுறோமா? ஒரு தடவை வேண்டுறோம், அது கிடைக்கலங்கிறதோ அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறது. கடவுளுக்கு தெரியாதா எதை எப்போ கொடுக்கணுன்னு? கரெக்டுங்களா? ஸோ இனிமேலாவது என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட வேண்டணும். கடவுளே கொடுங்க, நீங்கள் கொடுப்பீங்க. அதுவும் கரெக்டான நேரத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுப்பீங்க, அதுக்கு மேலேயும் கொடுப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? வேண்டணும். அங்கே பாருங்கள், எல்லாம் எப்படி அவர் மீது விழுந்து கொண்டே இருந்தாங்களாம். அவரை எப்படியாவது தொற்றுணுண்டான்னு ஓடி வராங்க. இங்கே என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை பூசை மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் வருது. மற்ற நேரத்தில் பூசையில் போய் பார்த்தோம்னா யாருமே இல்லை. ஒரு 4-5 பேரை வச்சு சாமியார் பூசை வச்சுருக்காரு. யாரும் தொடர்றது விரும்பலை. எல்லாம் அவங்க வேலை தான் முக்கியம் ஓடிடுறாங்க. பட் நாம் அப்படி இருந்தாலும் மனதளவில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கடவுளை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏசப்பாவை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.